வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு செல்வப்பிரியாஸ் கிச்சன். முளை கட்டிய கொள்ளு மசால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 200 கிராம் கொள்ளு எடுத்து இந்த மாதிரி முளை கட்டி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் சிறுதானியெல்லாம் எப்படி முளை கட்டுறதுன்னு. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். 2 உருளைக்கிழங்கு 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா இவ்வளோ பெரிய பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியிலே போட்டு வைங்க சமைக்கிற வரைக்கும், ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் தண்ணி ஊற்றாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா. 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் 2 தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. மசால் குழம்புக்கு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்காக நான் ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். ஒரு 2 லவங்கம், சின்னதாக ஒரு துண்டு பட்டை. இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடேறட்டும். குக்கர் நல்லா சூடேறினதும் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பூண்டு போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் 2ஐயும் போட்டுடலாம். தண்ணியெல்லாம் இல்லாமல் இழுத்துட்டு வெறும் காய் மட்டும் போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற கொள்ளையும் நம்ம போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கலாம். 2 நிமிஷம் நான் எண்ணெயிலே நல்லா எல்லாத்தையும் வதக்கிட்டேங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்சியில் தேங்காய், பட்டை, சோம்பு, லவங்கம் இதெல்லாம் போட்டிருந்தேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த விழுது இதில் ஆட் பண்ணிடுறேன். இதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்ப ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம இது வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் செமி கிரேவி மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அப்போ தான் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லாவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி போதும். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 2 விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் வெயிட் குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து ரொம்ப தண்ணியாக வைக்கலை, நல்லா கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முளை கட்டிட்டு சிறுதானியத்தெல்லாம் நீங்கள் முளை கட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நார்மலாக அப்படியே போட்டு கொள்ளு செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி முளை கட்டிட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஸ்ட்ரென்த்து உடம்புக்கு, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். முளை கட்டிய கொள்ளு மசால் குழம்பு வந்து சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் நம்ம சாப்பிடலாம். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செல்வப்பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.